ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்வெல் சேனல். இன்றைக்கி நாம் கிரீன்வெல் சேனலில் வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வாழைப்பூவையும் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்காக 2 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன், கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள். நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவை சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் உருண்டை வர மாதிரியான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டைகளை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். உருண்டைகளை போட்டதுக்கப்புறமா அடுப்பை நம்ம ஸ்லோவில் வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வேகும். இப்போ உருண்டைகள் உடையாமல் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கோலா உருண்டைகளை வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.